வணக்கம் மக்களே! நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிற டெக் ட்ரேடிங் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அக்கவுண்ட்ட பாஸ் பண்ணிட்டோமா, ஃபெயில் பண்ணிட்டோமா அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஃபேஸ் 1 பாஸ் பண்ணியிருந்தோம். இங்க பாருங்க. ஃபேஸ் 1 பாஸ் பண்ணியிருந்தோம். நீட்டான என்ட்ரீஸ்ல ஃபுல் டிசிப்ளினோட ட்ரேட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இதெல்லாம் நம்மளோட ஜோனல்ஸ் தான். ஓகேவா? நம்ம வந்து ராவா இந்த வீடியோல சொல்லப் போறோம். என்னெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எந்த விதமான எடிட்டு கட் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த வீக்ல ஃபேஸ் 2 என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாமா? ஏன்னா அது பார்த்தோன்னே லாஸ் அது இதுன்னு இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஃபேஸ் 2ல என்ன பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். இது டிசம்பர் மாசம் அல்லவா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸ்ல இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு பாருங்க கைஸ். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஃபேஸ் 1 வந்து நம்ம லாஸ்ட் வீக் பாஸ் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே போட்டு பார்த்துருந்தோம். பார்க்கலீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்க போய். ஓகேவா? ஃபேஸ் 2க்கு வந்துட்டோம். ஃபேஸ் 2ல இந்த வீக் லாஸ்ட் வீக் நம்ம ஃபேஸ் 1 பாஸ் பண்ணது வந்து வியாழக்கிழமை பாஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை ரெண்டு என்ட்ரிஸ் எடுத்தோம். லாஸ் ஆச்சு. வியாழக்கிழமை, ஆமா வியாழக்கிழமை. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையும் ரெண்டு என்ட்ரிஸ் எடுத்தோம். லாஸ் ஆச்சு. என்னடா அது லாஸுங்கிற ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வந்து லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். லாஸ்னா அந்த 50 நான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவேங்க. ஓகேவா? இதுல பாருங்க ட்ரைனிங் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம இங்க வந்து என்ட்ரி எடுத்திருக்கோம். டப்புன்னு டவுன் ஆச்சு. திரும்பி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்பி டவுன் ஆச்சு. ஓகேவா? ட்ரைனிங் எஸ்எல் மூவ் பண்ணிட்டேன் இங்க. ட்ரைனிங் எஸ்எல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீஸ். ஓகேவா? அதனால தான் இப்போ இதில் வந்து $30 என்னதான் இருந்தாலும் ட்ரைனிங் எஸ்எல்னால எஸ்எல் தானே. இதில் பாருங்க ட்ரைனிங் எஸ்எல் கிட்ட இருக்குன்னு போட்டுருக்கலாம். அதுதான் இதில் மேலே இருக்கிற $50 பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக போயிடுச்சு. என்ட்ரி எடுத்தோம்னா சரக்குன்னு கீழே ஃபால் ஆயிடுச்சு. கொஞ்சம் மேலே போயிட்டு ஃபால் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. நம்ம ரெண்டு பார்த்தாச்சா? அதுக்கப்புறம் என்னன்னா திரும்பி $27 என்னடா $27 லாஸ் ஆயிருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா? அதையும் காமிக்கிறேன். எல்லாமே நம்ம ட்ரைலிங் எஸ்எல் தான். கொஞ்சம் இப்படி இருக்கா, கொஞ்சம் கீழே போயிட்டு இங்க வரும்போது என்ட்ரி எடுத்திருக்கோம். திரும்பி மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. இது வரைக்கும் எஸ்எல் ட்ரைலிங் எஸ்எல் வந்திருக்கான். ட்ரைலிங் எஸ்எல்ல எஸ்எல் வந்து இங்கே தான் வச்சிருந்தேன். திரும்பி இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணோன்னே நான் என்ன பண்ணேன், ட்ரைலிங் எஸ்எல் தூக்கி இங்கே வச்சிட்டேன். ஓகேவா? எஸ்எல் வச்சோன்னே திரும்பி ஃபால் ஆயிடுச்சு. ட்ரைலிங் எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. $27 லாஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் இவ்வளோ தான் இருந்திருக்கு. திரும்பியும் யூரோ யூஎஸ்டியில் ஒரு செல்லு போட்டிருந்தோம். என்ன ஒண்ணுன்னா நான் வந்து ட்ரைலிங் எஸ்எல் வந்து ரொம்ப ரொம்ப செக்யூரா இருப்பேன். ட்ரைலிங் எஸ்எல்ல 1% ட்ரைலிங் எஸ்எல்லும் வேற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் என்னதான் பண்ணாலும் 1% மேல நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேங்க. 1% தான் ரிஸ்க் எடுப்பேன். ஓகேவா? 1%னா $5,000 அக்கௌண்ட்ல 50% 50% $50 தான் ஒரு பர்சன்டேஜ். ஓகேவா? அதனால எல்லாமே 50 இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து பேலன்ஸ் வந்து 1% பக்கம் லாஸ் ஆயிடுச்சு. திரும்பியும் அடுத்த ட்ரேட் எடுக்கிறோம். அடுத்த ட்ரேட் என்ன $12 லாஸ் இதுன்னா நம்ம என்ன மந்த் இது? டிசம்பர் மந்த். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இங்க பாருங்க என்ட்ரி எடுத்திருக்கோமா? என்ட்ரி எடுத்துட்டு கீழே கரெக்டாக டவுன் ஆயிடுச்சு. கரெக்டாக இது வரைக்கும் ஹை வச்சு லோ போனோடனே நான் ட்ரைலிங் எல்லாம் மூவ் பண்ணிட்டேன். இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிட்டேன். திரும்பி போயிட்டு திரும்பி ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேவா? பிரேக் பண்ணோன்னா அன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. மேனுவலாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒன்றுமே பண்ண முடியல. க்ளோஸ் பண்ணலைன்னா 1:2 போயிருக்கு. பட் மேனுவலாக க்ளோஸ் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணல. நான் மேனுவலாக இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல யாரோ மாதிரி இங்கே இல்லை, இந்த இடத்துல ட்ரைனிங் செல் க்ளோஸ் பண்ணிட்டேன். 10 மணிக்கு நினைக்கிறேன் க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்பி அப்புறம் தூங்கிட்டேன். அப்புறம் நைட்லாம் முடிச்சுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு 2 மணிக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுன்னு இங்கே வரைக்கும் போயிட்டு திரும்பி ஃபால் ஆயிருக்கு. சப்போஸ் ஓப்பன் ஆகும் கேப் அப்படி இங்கே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா லாஸ் ஆயிரும், பீச் ஆயிரும் அக்கௌண்ட். ஸோ அதனால தான். ஓகேவா? இதனால இந்த இடத்துல மேனுவலாக க்ளோஸ் பண்ணால் லாஸ் கிடையாது, இது ப்ராஃபிட் தான். ஓகே, ப்ராஃபிட் வச்சுக்கலாமா? வேணாம், லாஸ்ட்னே வச்சுப்போம். டிபி அடிக்கல. ஓகே, டே 3 திங்கக்கிழமை கோல்டு $50 லாஸ். ஆல் டைம் ஹை கீஸ் அன்னைக்கு. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குல்ல. ஆல் டைம் ஹை. ஓகேவா? இங்க பாருங்க, நம்ம வந்து இதுதான் ஆல் டைம் ஹை இருந்துச்சு முதல்ல. இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கொஞ்சம் கொடுத்துருந்துச்சு. ஸோ அதில் என்ட்ரி எடுத்து தான் 50 ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு இந்த இடத்துல டிபி லெவல் வச்சிருந்தோம். பட் டப்புனு மேலே போயிட்டான் பையன். இதில் ஒன்றுமே பண்ண முடியல. $50 லாஸு. அதுக்கப்புறம் ஜிபிபி ஜேபிஒயில் அடுத்த ட்ரேட் எடுக்கிறேன். அன்னைக்கு அதான் நான் வந்து ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் எடுக்கணும். அதுக்கப்புறம் 3 இல்லை 4 ட்ரேட் தான் எடுக்கணும். 1% தான் ரிஸ்க் வைக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரேட் டிபி அடிச்சுன்னா அடுத்த ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் நிறைய ரூல்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜிபிபி ஜேபிஒய் கைஸ், இதை மட்டும் நான் சொல்லியே ஆகணும். நான் ஓவர் நைட் நான் இது வச்சிருந்தேன். என்னன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்ததுமா டப்புன்னு ஒரு இதாயிடுச்சு. இம்பல்ஸ் ஆச்சு. டக்குன்னு மேலே மூவ்மெண்ட் ஆச்சு. இது வரைக்கும் போயிருச்சு.
ஆல்மோஸ்ட் $90 பக்கம்லாம் போயிடுச்சு. $100 வந்துச்சுன்னா டிபி ஹிட் 1:2. திரும்பி அப்படியே மேல போயிடுச்சு. இந்த இடத்துல தான் நம்ம ட்ரைலிங் எஸ்எல் மூவ் பண்ணியிருந்தோம். இங்கே தான் ட்ரைலிங் எஸ்எல் மூவ் பண்ணியிருந்தோம். இப் பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் எஸ்எல்லே வச்சிருக்காது. ஆனாலும் லிக்விடேட் ஆயிடுச்சு இதுல. அதுதான் எனக்கு லைட்டா கடுப்பாயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல இருக்க ட்ரைலிங் எஸ்எல்ல ஓவர் நைட் நான் ஹோல்டு பண்ணியிருந்தேனா, ஸோ அதனால வந்து ஸ்வாப்பும் வந்துருச்சு, ஸ்ப்ரிட் ஆயிடுச்சு. ஸ்ப்ரிட் வந்து டப்புன்னு எஸ்எல் எடுத்து டப்புன்னு ஃபால் ஆயிட்டான் பையன். எனக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. எஸ்எல்லும் அடிக்கல, எதுவுமே பண்ணல. பட் நம்மளுக்கு லாஸ். அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அது அப்படித்தான் இருந்துச்சு. 22 நாளா தான் இது போயிட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். அடுத்தது ஹீரோ என்டர்டெயின்ல நெதர்லாண்டில் எடுத்திருந்தோம். என்னடா பேக் டு பேக் லாஸ்ட்லயே இருக்கான் அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் லைன் இருந்துச்சு. ஸோ எடுத்தேன். நீங்க என்னதான் பண்ணாலும் இத்தனை லாஸ் வந்திருக்குன்னு பாத்தீங்களா? ஒரு டிபிஹெச் அடிச்சிருக்கான்னு பாத்தீங்களா? இத்தனை லாஸ் கண்டினியூஸா ஆனாலும் நான் விடாம டிசிப்ளினா இல்லாம எதுவுமே நம்ம சைக்காலஜி எஃபெக்ட் ஆகாமயே இருந்தோம். ஓகேவா? அதான் நீங்க ப்ராஃபிட்டை ஃபாலோ பண்ணாம ப்ராசஸை ஃபாலோ பண்ண ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணுங்க. பட் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 101% ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஓகேவா? அடுத்ததும் பிட்காயின் என்னடா புதுசா பிட்காயின்லாம் போட்டிருக்கேன். நான் அனலைஸ் கொஞ்சம் பாட்டுருந்தேன். எல்லாமே கரெக்டா வந்துருந்துச்சு. பிட்காயின்ல ட்ரை பண்ணுவோன்னு. அதான் டப்புன்னு கீழே பாலாயிட்டான் பையன். பிட்காயின் நம்மளுக்கு ஒரே கடுப்பு. நம்ம புதுசா ட்ரை பண்ணுவோம், ரிஸ்க் எடுப்போம். ஸோ அது மாதிரி தான். ஓகேவா? அதுக்கப்புறம் தொடர்ந்து பேக் டு பேக் லாஸ் ஆகிட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் டே 4லயே அதுக்கு அடுத்தது செகண்ட் ட்ரேட் எடுத்தோமா? செகண்ட் ட்ரேட்ல ஹீரோ ஜிவிபி எடுத்திருந்தோம். ஓகேவா? ஹீரோ ஜிவிபியில் ப்ராஃபிட் வந்திருக்கு. என்னடா ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்காதீங்க. பார்ப்போம். ஆஹா, இது கிடையாது. இதில் தான் ஓப்பன் ஆகும். ஒரே நிமிஷம். அதுக்கப்புறம் பேக் டு பேக் ஒரு 6-7 லாஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துல நல்லா 1 2 3 இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு 4 5க்கு வந்து கீழே வரும். நம்ம எலக்ட்ரிக் வேவ் கான்செப்ட்ல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தோம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தோன்னே நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா அப்படியே டேரெக்டாக ஃபால் ஆகிட்டு கரெக்டாக என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்துச்சு. ஓகே, நம்ம என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி நம்ம பார்க்கல. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு ப்ராஃபிட்டு நம்ம ஆல்மோஸ்ட் 5-6% ட்ரா டவுன்ல இருந்தோம். 2% வந்தோன்னே 7% ட்ரா டவுன் போயிருக்கோம். அது திரும்பியும் அடுத்ததும் யூரோ யூஎஸ்டியில் ஒரு டிபி அடிச்சிருக்கு. அன்னைக்கே தான் ரெண்டுமே டிபி அன்னைக்கே தான் அடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் 5 போயிட்டு ரிஜெக்ஷன் வரும். இந்த வரைக்கும் ரிஜெக்ஷன் வரும்ன்ட்டு போட்டிருக்கோம். ரிஜெக்ஷன் வந்துட்டு இது கரெக்டாக இந்த இடத்துல வச்சிருந்தோம். 1:2 கரெக்டாக ஹிட் ஆயிடுச்சு. திரும்பி இது போயிட்டு கீழே தான் வந்திருக்கு. A0 ABC இப்படி தான் வந்திருக்கு. பட் நம்ம இதுலேயும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? நமக்கு 1:2 போட்டு அதுக்கப்புறம் 2 ப்ராஃபிட் ஆனோன்னா ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவனுக்கு வந்துட்டோம். திரும்பியும் யூரோ யூஎஸ்டியில் ஒரு செல்லு போட்டிருந்தோம். சரியான லாஸு. மார்னிங் எடுத்தோம். இந்த மார்னிங் ட்ரேட் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சரிங்களா? என்ன 0.58 லாட்னு போட்டிருக்கேன். அதே சும்மா பார்க்காதீங்க. எடுத்ததுதான். முன்னாடி இருக்கிறதுன்னு தெரில. பட்டு என்ட்ரி எடுத்திருக்கோம். கரெக்டாக எடுத்துட்டு டேரெக்டாக மேலே போயிடுச்சு பால். கீழே போகாமே. அடுத்து வந்து பிட்காயினில் திரும்பி ஒரு பையை போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க பூரா கரெக்டாக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வச்சுட்டு ஸோ அதனால் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். பட் வந்து டேரெக்டாக ஃபால் ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியல. இதுலேயும் $57 ப்ரைஸ். இதுதான் கொஞ்சம் லாட் சைஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு போகல. இதில் தான் கொஞ்சம் பெரிய லாஸ் ஆயிடுச்சு. 1.1% பார்க்கலாம். 1.2% பக்கமே லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, 1 மேக்ஸிமம் 1 தான் வைப்பேன். பட் இது வந்து லாஸ்ட் சைஸ் ஆகப்பாங்கடி 1.2% போகல. 1.5 போகல. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம கோல்டு பையன் தான் நம்மளை தூக்கி விட்டான். ஒரே இதில் 8% கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தா எப்பவுமே நம்ம ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்தா கோல்டை பொறுத்தளவுக்கு பை போனீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க சில்லு போகிறத விட. ஓகேவா? ஸோ அதனால் பை போட்டிருந்தேன். டேரெக்டாக போய் நம்ம டிபி ஹிட் ஆகிட்டு தப்புன்னு ஃபால் ஆயிருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல டிபி ஹிட் ஆயிடுச்சு. டிபி ஹிட் ஆகலைன்னா நம்ம ட்ரைலிங் எஸ்எல் இங்கே வச்சிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 6% வந்திருக்கும். பட் அது முன்னாடி டிபி ஹிட் ஆனங்காட்டிக்கு நம்ம அக்கௌண்ட்டு பாஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, அக்கௌண்ட் பாஸ் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட ஜேர்னி. ஃபேஸ் 2 ஜேர்னி. ஓகேவா? இனி ரெக்கார்டாக தான் பார்த்துக்கிறேன். ஓகே, இதான் ஃபேஸ் 2 ஜேர்னி. ஓகேவா? உங்களுக்கு நான் வேணா எம்டி ஃபைலிங்கோட காமிக்கிறேன். இங்கே பாருங்க, லாஸ்ட் ஆனது $57 தெரியுதா? இதான் நம்ம பிடிசியில் காமிச்சது லாஸ்ட்டாக. இதுதான் ஹையஸ்ட்டு. இதுக்கு மேலே ஒரு ட்ரேடும் கூட ஹையஸ்ட்டாக ரிஸ்க் வச்சுக்க மாட்டேன். பாருங்க, ஒரு ட்ரேட் அதுக்கு மேலே ஹையஸ்டாக இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகேவா? ஒன்றுமே இருக்காது. ஒன்று மட்டும் போட்டுருப்பாங்க 1.08% லாஸ்ன்னு. ஆனால் ப்ராஃபிட் பக்கம் வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரைனிங் எஸ்எல் 12
இதுக்கெல்லாம் ட்ரைனிங் எஸ்எல் இருக்கு. இங்க பாருங்க 35 இங்க பாருங்க. ஆனா இந்த வெறும் 4, 5 தான் டிபி அடிச்சிருக்கு. 1, 2, 3, 4 4 தான் டிபி அடிச்சிருக்கு. ஒண்ணு மட்டும் கோல்டு மட்டும் $400 நம்ம இதாயிடுச்சு. இதெல்லாம் 100 தான். இது மட்டும் 8% வந்தங்காட்டிக்கு நம்ம அக்கௌண்ட்ட பாஸ் பண்ணிட்டோங்க. ஓகேவா? நான் வேணா இதுல காமிக்கிறேன். ஃபன்னி குவிஸ்ல. ஃபன்னி குவிஸ்ல அக்கௌண்ட் வாங்கினோம். பாஸ் பண்ணிட்டோம். நம்ம இங்க பாருங்க. கேஒய்சி பண்ணியிருந்தோம். கேஒய்சி அப்ரூவல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதுல காமிக்கிறோம் எப்படி இருக்கு. இதுல இருக்கிறது பாருங்க ஃபுல்லா டவுன் ஆகிட்டே இருக்கா. இங்க பாருங்க 5% ட்ரா டவுனா அப்படியே அடுத்து அவ்வளவுதான் அக்கௌண்ட் பாஸ். சரியா? அதுதான் இங்க பாருங்க ஆவரேஜ் லாஸ், ஆவரேஜ் வின்னு, லாஸ் பண்ணா $38, வின் பண்ணா $180. வின் ரேஷியோ நமக்கு முக்கியமே கிடையாது. இங்க பாருங்க வின் ரேஷியோ 33 தான் இருக்கு. இங்க பாருங்க லாஸ் ஆனா கம்மி. இது வந்து 3 ட்ரேட்ல பிரேக் ஈவென்ட் போயிடுச்சு. ஓகேவா? இது $75, இது 80 இது அவ்வளவுதான். இது என்ற 7 ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம ரிஸ்க் அப்படியே மூவ்மெண்ட் போக போக நம்ம அப்படியே ரிஸ்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருக்கோம். அவ்வளவுதான். இதுவே நம்ம லாஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் ஹிட் ஆச்சுன்னா ட்ரைலிங் எஸ்எல் தான் ஹிட் ஆகும். ஓகேவா? நம்ம அப்படி தான் ப்ராஃபிட்டபிள் ஆகிருக்கும். ப்ராஃபிட்லாம் தான் இருக்கும். இதுதான் நம்மளோட கிராஃப். நமக்கு இங்க பாருங்க பிக்கெஸ்ட் லாஸ். இது வந்து கமிஷன் பிடிச்சிப்பாங்கல்ல, அது $2. ஹையஸ்ட் பிக்கெஸ்ட் வின்னு. நம்மளுக்கு வந்து வின் ரேஷியோ வெறும் 30 தான் இருக்கு. வெறும் 30 இருந்தாலும் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபேஸ் 2ல தான் எப்படின்னா, ஃபேஸ் 1ல எப்படின்னா அதில் வந்து வின் ரேஷியோ ஒரு 40 இருக்கும்னு நினைக்கிறேன். சம்திங் லாஸ்ட் ஒரு 3 ட்ரேடுக்கு தொடர்ந்து ப்ராஃபிட் வந்து 47 இருக்கு. லாஸ்ட்ல வந்து தொடர்ந்து ப்ராஃபிட் வந்தங்காட்டிக்கு நம்ம இதாயிடுச்சு. 2% வந்து 8% வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ரெண்டையும் பண்ணிட்டோம். ஓகே, இனி நம்ம ஃபேஸ் மாஸ்டர் அக்கௌண்ட் வந்துருச்சு. ஷெடியூல் ஆகலை. ஆனதுக்கப்புறம் நம்ம ஒன்று நியூ இயர்க்கு அப்புறம் தான் எடுப்போம். ஏன்னா இந்த டிசம்பர் மந்த் கொஞ்சம் கோளாறான மந்த். யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. அப்புறம் ரொம்ப கன்சல்டேட் மார்க்கெட் வேணா நீங்களே பாருங்க. டிசம்பர் மந்த் வரைக்கும் போன மந்த் நீங்க பாருங்க எப்படி ஆயிருக்குன்னு பாருங்க. எல்லாத்துலயுமே பாருங்க ஒரே கன்சால்டேட்டாவே தான் இருக்கும். கோல்டு விடுங்க, அது கோல்டு தூக்கி போய்கிட்டே இருக்கும். இங்க பாருங்க எப்படி இதுக்குள்ளே ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு. 2-3 நாளா ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க இது ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கா ஒரு 3 நாளா. இங்க பாருங்க இதுதான் நம்ம டிசம்பர் மந்த் ஒரு வேஸ்டான மந்த். யாரும் ட்ரேட் இருக்காதீங்க. இது அட்வைஸா. வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நீங்க ரெஸ்பான்ஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ப்ராஃபிட்டை பண்ணாதீங்க. ப்ராஃபிட் பண்ணாதீங்க இல்லை, ப்ராஃபிட் நினைச்சு பண்ணாதீங்க. நீங்க இன்னொரு நல்ல அட்வைஸ். இது நான் எமோஷனலா வீக் ஆகாம இருக்கணும்னா நீங்க எப்பவுமே என்ட்ரன்ஸுக்கு அப்புறம் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக நீங்க லாஸை கால்குலேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட $5,000 வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுக்கணும்னா நம்ம லாஸ் ஆனால் $50 தான் லாஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம $50 4950 $4,950 இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நமக்கு ஓகே, லாஸ் ஆச்சுன்னா நம்ம நினைச்சதே வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு போயிடலாம். இப்போ ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சுன்னா என்னடா ப்ராஃபிட் வரல அந்த மாதிரி நினைப்பீங்க. நீங்க ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் என்ன என்னோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதனால என்னோட டெலிகிராம் குரூப் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க லிங்க் தொட்டு என்னோட ட்ரேட் என்ட்ரிஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். அதனால தான் எக்ஸல் ஷீட் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? அதனால நீங்க டெலிகிராம் அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பேக் டு பேக் லாஸ்க்கு அப்புறம் ப்ராஃபிட் வந்து ஓகேவா? டிசிப்ளினா இருங்க, ட்ரேட் பண்ணுங்க. ஹாப்பி ஜெர்னி. ஓகேவா? நியூ இயர்க்கு வாழ்த்துக்கள் கைஸ். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். வீடியோ அப்லோட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் நியூ இயர்க்குள்ள. ஓகேவா? அதுக்கப்புறம் அவ்வளோதான் சொல்ல விரும்புகிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஓகே. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி. பை கேஸ் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.